Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு ஃபஸ்ட் மிட்டம்க்கான லாஸ்ட் மினிட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த லாஸ்ட் மினிட் கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு 50 மார்க்குக்கு 45க்கு மேலே ஈஸி எடுக்கும். 50க்கு 50 எடுக்கலாம், ஏன்னா ப்ராப்ளம்ஸ் முதல் கொண்டு கொடுத்துருக்கேன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. லைக் மட்டும் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். இதே மாதிரி மேக்ஸும் நான் லாஸ்ட் மினிட் போட்டேன் முந்தானத்து. ஆமாம், முந்தானத்து தான் போட்டேன். கெமிஸ்ட்ரி மட்டும் போட்டுறேன். சரிங்களா, நாளைக்கு முன்னாடி டைம் கொடுங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டேன். இது ஒரு சில டிஸ்ட்ரிக்டாக நான் லாஸ்ட் மினிட் போடுறேன். ஓகேவா, தவறுதலாக நினச்சிக்கொண்ட வேறு மாணவர்கள், அதுவும் முடிஞ்ச மாணவர்கள். ஏன்னா அந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் போயிட்டுருக்கேன்னா அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். மித்தபடி அப்படியெல்லாம் இல்லை, நான் உங்கள் கூட தான் இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிங்க. யாரும் ஜாயின் பண்ண மாட்டேங்க, ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாம் அதில் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு 5 மார்க்கு 3 யூனிட்னா இவ்வளோ தான். 4 யூனிட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு 3 யூனிட் நான் சொல்கிறது படித்தாலும் எல்லாமே எழுதிடலாம். ஸோ பாருங்கள், ஆக்சியல் லைன் ஈக்குவல் எலக்ட்ரிக் டைபோல், அந்த பொட்டன்ஷியல், லாங் சார்ஜ் ஒயர் காஸ்லாவோட வேண்டிகிராஃப். ஸோ இது மட்டும் படித்தாலே போதும். இங்கே புக் பேக் நம்பர் எழுதியிருக்கேன். யூனிட் 2ல் மைக்ரோஸ்கோபிக் மாடல், இன்டர்னல் சென்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர், வீஸ்டோன் பிரிட்ஜ், பொட்டன்ஷியோமீட்டர், மீட்டர் பிரிட்ஜ் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. யூனிட் 3 வந்து லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், பயோட் சாவர்ட்டோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன், பயோட் சாவர்ட்டோட செகண்ட் அப்ளிகேஷன். லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் ஆம்பியர் சர்க்யூட்டில் வச்சு யூஸ் பண்ணுறது. ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பேரல் கண்டக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்ஸ் ஆனே கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஸோ இங்கே புக் பேக் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். யூனிட் 3. ஸோ 3 யூனிட்டுக்கான 5 மார்க் இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 யூனிட்டுக்கான 5 மார்க் போட்டிருக்கேன். 2 மார்க் 3 மார்க் வந்து இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, 12th ஸ்டாண்டர்டுக்கு 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் வந்து அவ்வளோதான். ஸோ இதையாவது ஒழுக்கமாக படிங்க. 2 மார்க் 3 மார்க் பாருங்கள். லாஸ்ட் மினிட் யூனிட் 1ல் வெறும் 10 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி. 3 மார்க்கில் பாருங்களேன், செகண்ட் ரோம் நம்பர் தேர்ட் ரோம் நம்பரில் வெறும் 6 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட 2 மார்க் இருக்கும். ஆனால் ஈஸி. இதில் லாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, கிர்ச்சாஃப் லா, அதுக்கப்புறம் வந்து பெல்டியர் எஃபெக்ட், தாம்சன், அப்புறம் சீபக் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாலாம் இம்பார்ட்டன்ட். நான் கொடுத்த கொஸ்டின்ஸும் பார்த்துருங்க. அண்ட் 3 மார்க் பாருங்கள், 3 3 மார்க் தான் யூனிட் 2ல். ஸோ இதையாவது ஒழுக்கமாக படிங்க. ரெசன்ஸ் சீரிஸ் பேரல் கண்டிப்பாக படிங்க. அவ்வளோதான். யூனிட் 3 பாருங்கள், 2 மார்க்கில் எல்லாமே லா தான். ஆம்பியர் சர்க்யூட்டில், பயோட் சாவர்ட்டில், ஆம்பியர், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஹிஸ்டரிசஸ் இதுதான் கொடுத்துருக்கேன். 3 மார்க்கில் 2 தான். தேர்ட் ரோம் நம்பரில் 3. கேவலோமீட்டர் டு அம்மீட்டர், கேவலோமீட்டர் டு வோல்ட்மீட்டர். இந்த கொஸ்டின் கேட்காம வரவே வராது கொஸ்டின் பேப்பர். லாரன்ஸ் போர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபெரோடயா பேரா கம்பேரிசன் அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட் வந்து புக்கின். இன்னொரு புக்கின் இருக்குது, கரண்ட் சென்சிட்டிவ் கேவலோமீட்டர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன் ஒய் அப்படின்னு சொல்லி மூவிங் காயில் கேவலோமீட்டருக்கு பின்னாடி இருக்குது, படிச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து யூனிட் 1ல் இந்த 5 ப்ராப்ளமாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. வேண்டிகிராஃப் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. வேண்டிகிராஃப் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நான் அதை மார்க் பண்ண மறந்துட்டேன். என்ன எக்ஸாம்பிள் தெரியல. வேண்டிகிராஃப் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் கிடையாது, எக்ஸாம்பிள். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 2.2, 2.3, 2.4, 2.11, 2.13, 2.16, 17, 23, 27 இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் எழுதிடலாம். யூனிட் 3ல் இப்போதைக்கு வேண்டாம். அப்படியே வந்தாலும் நம்ம கோட்டையில் பார்த்துக்கலாம். ஸோ இதை மட்டும் படிச்சுட்டு அருமையான மார்க் இருக்கலாம். 1 மார்க் மட்டும் புக் பேக்கில் படிச்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 யூனிட்டுக்கான 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். 11th ஸ்டாண்டர்ட் பாருங்கள், ட்ரையாங்கிள்லாம் ராடாரு, டைப்ஸ் ஆஃப் எரர், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி அந்த யூசஸ்ஸு. 1.15 இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. நீங்கள் 1.12 அது நல்லா படிச்சுக்கோங்க. 5 மார்க். யூனிட் 2ல் 4 5 மார்க். ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், ஸ்கேலார் வெக்டர் ப்ராப்பர்ட்டி 5 பாயிண்ட் அது ஒழுக்கமாக படிங்க. கைனிமேட்டிக் ஈக்குவேஷன், சென்டிபிட்டல் ஆக்சலரேஷன், டெரிவேஷன். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் டயக்ராம் போடுறீங்க, 4 லைன் 5 லைன் கதை எழுதுறீங்க, டெரிவேஷன் போடுறீங்க. யூனிட் 3 வந்து வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் மோஷன், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் இதுவும் கேட்பாங்க. 10th கொஸ்டின் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸு, சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகலுக்கு வித்தியாசம். ஸோ யூனிட் 3 சில பேருக்கு இருக்காது, இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 2 மார்க் 3 மார்க் யூனிட் 1 ஈஸி தான். 4 கொஸ்டின் தான் இருக்குது. 3 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இது செகண்ட் ரவுண்டில் 3 கொஸ்டின், தேர்ட் ரவுண்டில் 4 கொஸ்டின். ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப் மட்டும் புக்கின். ஸோ இங்கே கொடுத்துருக்கல 2 எக்ஸாம்பிள், அது ஒரு ப்ராப்ளம். கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வரும். யூனிட் 2 வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் ரொம்ப சிம்பிளான 2 மார்க். இதிலே 3 மார்க் கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு 3 மார்க் கூட கேட்பாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் என்ன வித்தியாசம், ஆங்குலார் வெலாசிட்டிக்கும் ஆங்குலார் ஆக்சலரேஷனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு 3 மார்க்கில் கூட கேட்கலாம். 2 மார்க். அதனால் எல்லாத்துக்கும் 3 பாயிண்ட்டாவது அட்லீஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 3 பாருங்கள், 2 மார்க்கில் எல்லாமே ஈஸியான 2 மார்க். நியூட்டன் செகண்ட்லாம் தேர்ட்லாம் படித்தது தான். இன்னும் விஷயம் என்ன, இதுதான் வந்து வரும் இதில். 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் நம்பர் 2ல் 4, 5, 6, 11 இது கண்டிப்பாக படிச்சது. புஷ்ஷு புல்லுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிக்ஷனுக்கான என்ன ரீசன்ஸ் அப்படின்னு இருக்கும், ரோலிங் ஃப்ரிக்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிக் கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு அந்த கண்டிஷன்ஸு, அப்புறம் ஸ்கிட்டிங் ஃபார் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் 4. ஸ்டாட்டிக்கும் கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம், இது வந்து புக்கின். ஸோ மொத்தத்தில் இதுதான். அண்டு மறந்துட்டேன், லாமிஸ் தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் இருக்கும். நான் அதை எழுதி போடுறேன், உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும். லாமிஸ் தியரம் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸ்
லாமிஸ் தியரம், வாட் இஸ் கன்கரண்ட் ஃபோர்ஸ், ஸ்டேட் லாமிஸ் தியரம். தேர்ட் ரோமன் நம்பரில் செகண்ட் ஒன் இங்கே எழுதுகிறேன். தேர்ட் ரோமன் நம்பரில் செகண்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸோட கொஸ்டின்ஸ் இதுதான். இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும், நல்ல மார்க் எடுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரிங்க. நீங்கள் இல்லை, நான் இல்லை. தேங்க்யூ.